கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளிலும் நமக்கு உண்டு. அவருடன் இந்த லந்து கால நாட்களிலும் தொடர்ந்தும் பயணம் செய்கின்ற என்னுடைய உடன் நண்பர்களே, லந்து கால சிந்தனைகள் ஆண்டவரோடு இணைந்து நம்முடைய வாழ்வை திருப்பி பார்ப்பதும், லந்து காலத்தில் நம்ம காரிருளிலிருந்து பேரொளிக்கு நேராக செல்கிறதும் அந்த அனுபவத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா குளிர் நிறைந்த குளிர்காலத்திலிருந்து வசந்த காலம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய சேவையில் மலர்வதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் இந்த பயணத்தில் தொடர்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு சோர்வு வந்து விடுகிறது. நீண்ட பயணமாகிறதே, இல்லை அடுத்த நாட்களில் எதிர்காலத்தில் என்ன ஆதரவுகள் இருக்கின்றன என்கிற சோர்வுகள் வந்து விடுகின்றன. எண்ணாகம புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் அதன் தொடக்க வசனங்களில் இஸ்ரவேலர்கள் ஆண்டவருடைய அந்த எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலையாகின்ற இந்த விடுதலை பயணத்தில் செங்கடலை கடந்து வர்றாங்க. வரும் பொழுது அவங்க பயணம் நீள்கிறதுனால சோர்வு வருகிறது. ஆண்டவரை நம்பலாமா? எதிர்காலம் நிச்சயமில்லையே. இல்லை, இந்த நடத்துகின்ற மோசே, ஆரோன், மிரியாம் இவர்களொன்றும் சரியில்லையே என்று அவர்களிடத்தில் சண்டை போடக்கூட தொடங்கிட்டாங்க. அதுபோல் ஆண்டவர் கொடுத்துக்கிற ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரோடு சேர்ந்து மன்னா காடையை சேர்ந்து உழைத்து சாப்பிடுறதில் இனிமை விட்டுட்டாங்க. அதில் அவங்க வெறுப்பு காண தொடங்கினாங்க. அப்போ அந்த போகிற பயணத்தில் நிறைய கொள்ளிவாய் பாம்புகள் வருகின்றன. இந்த பாம்புகள் அவர்களை கடிக்க தொடங்குகின்றன. பாம்புகள் கடிக்கும் பொழுது சிலர் அதனுடைய விஷத்தினால இறந்து போகிறாங்க. சிலர் மோசே ஆண்டோடைய ஊழியக்காரர்கள் மிரியாம் ஆரோண்டத்தில் வந்து எங்களுக்கு இதில் உதவி செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்யலாம் என்று கேட்குறாங்க. அப்போ மோசே ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்தில் உயர்த்தி அப்படி நாட்டுகிறார். நோக்கி பாருங்கள், நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள் என்று அவர்களுக்கு மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார். அதனுடைய பொருள் அவர்களுக்கு புரிந்திருக்கும். நாம் கீழே தன்னையே நோக்கி பார்த்து ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்க்காமல், ஆண்டவரை நம்பாமல் ஒருவரிடையிலே ஒருவர் கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பிரிவினைகளுக்குள் கடந்து வந்துவிட்டோம். சோர்வினால புலம்புகிறோம், சோர்வினால குறை சொல்லி பழகிவிட்டோம், தீர்ப்பு வழங்கி குறை சொல்லி பழகிவிட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். புலம்பல், குறை சொல்கின்ற, தீர்ப்புகள் வழங்கி ஒருவரை ஒருவர் பகைக்கின்ற அந்த வாழ்விலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை ஒருவரை ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு ஆண்டவரை அறிந்து அவருக்கு நன்றி சொல்லும் வாழ்விலே நம்மளே வழி நடத்துகின்றார். இந்த ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? நாம் நமக்கு உள்ளாலே நம்முடைய இடையில் வேறுபாடுகள், வருத்தங்கள், விரிசல்கள் வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம சொந்த முயற்சியினால் அதில் விடுதலை கிடைக்கிறதில்லை. இதையே யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களில் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். வார்த்தையாக இருந்த ஆண்டவர் மனூர் எடுத்து நம்மிடையில சொல்லுகின்றார், மனிதகுமாரன் உயர்த்தப்படுவார், அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அவர்கள் விசுவாசம் வைப்பது ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஒரு விருப்பம் வேண்டும், ஆண்டவரில் ஒரு நம்பிக்கை வேண்டும். அவர் கொடுக்கின்ற விடுதலை வாழ்வில், பரிபூர்ண நலனில், பரிபூர்ண வாழ்வில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் நம்பிக்கை வைக்கணும். அவர் கொடுக்கின்ற அந்த அன்பு பரிசாகிய வாழ்வில் நிலையான வாழ்வை எதிர்பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அதில் நினைவுபடுத்துகிறார். ஒருவேளை நாம் இதை பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் நம்முடைய ஞாபகத்துக்கு வரலாம். மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தின மாதிரி ஆண்டவர் உயர்த்தப்படுவார் என்று யோவானில் அந்த 3ஆம் அதிகாரத்தில் சொன்னதை தெளிவாக நாம் அதில் புரிந்து கொள்ளலாம். மோசே ஆண்டவருடைய வீட்டில் எல்லா இடமும் உண்மையாக இருந்து ஆண்டவருக்குள் இஸ்ரவேலர்களை வழிநடத்தினான். ஆனால்
அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து உறுதியாய் பற்றி கொள்கிறவர்கள் அனைவரும் தெய்வ வீட்டாராக இருக்கிறார்கள். மோசே இஸ்ரவேல் மக்களாகிய அந்த தெய்வ வீட்டில் உண்மையாக இருந்தார். ஆனால் இயேசுநாதர் தெய்வகுமாரன், தெய்வத்தில் தெய்வமானவர். அவர் எல்லா தெய்வ மக்களுக்கும் அவர் உரிமையானவர். அவர் வீட்டில் உண்மையாக இருக்கிறதில்ல, வீட்டைக்கே அவர் தான் உரியவர், வீட்டை கட்டுகிறவரும் அவரேங்கிறதை ஆண்டவர் அதில் தெளிவுபடுத்துகிறார். அதனால அந்த தேவகுமாரன் இயேசு சுவாமி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பலவிதமான அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த பாம்பில் இருந்த விஷம் மாதிரி அவருடைய உள்ளத்தில் இந்த பகைமை, வருத்தங்கள், பிரிவினை உணர்வுகள், அதே மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆண்டோடைய ஊழியக்காரர்களை வெறுப்பது, அவருடைய சித்தத்தை அறிந்ததை சொல்லும் பொழுது வெறுப்பது, அவர் கொடுக்கின்ற ப்ரொவிஷன்ஸை வெறுப்பது, ரிசோர்ஸஸை எடுக்காமல் உதிரி தள்ளுவது, இந்த மாதிரி இதயத்தின் அந்த விஷம் மாதிரி இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவருடைய மக்களாக ஆண்டவருடைய உடன்படிக்கை உறவில் கொண்டு வருகிற நம்முடைய உள்ளங்களிலும் அது போன்ற அந்த விஷம் நம்மளையே அளிக்கின்ற காரியங்கள், நோக்குகள், பண்புகள் நிறைய இருக்கலாம் என்கிறதை ஆண்டவர் திருப்பி பார்க்க வைக்கின்றார். விருப்பமா? ஆண்டவரை தொடர்ந்து நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்தோன்னா ஒருவர் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளால் வர ஆசைப்படும் பொழுது, அவரை வழியாக, அவரை வழிகாட்டியாக, அவரை ஜீவனாக, வாழ்வின் சத்தியமாக எடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளால் அவர் நம்முடைய வாழ்வில் கலந்து விடுகிறார். நம்முடைய வாழ்வு புதுமை அடைகிறது. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளால் இருந்தால் புது சிருஷ்டியாக மாறுகிறான். நம்முடைய விருப்பம், நம்முடைய அந்த நம்பிக்கை, அர்ப்பணத்தை வைத்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆவது அதிகாரத்தில் 12-13 என்கிற வாக்கியங்களை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே விருப்பத்தையும் ஆண்டவருக்கு பிரியமான அவருடைய சித்தத்திற்கு இசைந்த செய்கைகளையும் நம்மிலே உருவாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கென்றே ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை நம்மளே அவர் பகிர்கின்றார் என்று நாம் பார்க்குறோம். அதனால நம்முடைய இந்த மாதிரி கசந்த அனுபவங்கள், அதனால் ஏற்படுகின்ற புலம்பல்கள், குறை சொல்கிறது மாறி நம்மை ஆண்டவர் தருகிற ஒரு புதிய வாழ்விற்குள் நம்மளை வழிநடத்தி அவர் பேரில் பற்றை உறுதியாக கொள்ள அவரை நோக்கி பார்ப்போம். அப்படி நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம 128வது சங்கீதத்தில் இருக்கிற மாதிரி தனி வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்முடைய குடும்ப வாழ்வில், நம்முடைய பெரிய குடும்பங்கள்ங்கிற அளவில் இருக்கிற திருச்சபை, நிறைய குடும்பங்கள் சேர்ந்து வருகிற உழைக்கின்ற சமுதாயத்தின் அந்த குழுக்களில் எல்லாம் நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை நம்பி அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நம்ம பாக்கியவான்களாகிறோம். அதுதான் ஆசீர்வாதம் அல்லது பாக்கியம். ஆசீர்வாதம்ங்கிறது ஏதோ ஆடம்பரங்களை சேர்த்து இல்லத்திலும் வெளியிலும் குவிப்பதல்ல. அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய வாழ்வில் நாம் பங்கெடுக்கிறதுனால நாம் குடும்பங்களிலும் வெளியிலும் அந்த அன்பு உறவில், அந்த உறவு வலையில் அதிகமாய் பொறுமையோடு கூட நாம் சேர்ந்து அதை கட்டி எழுப்புவோம். அதே மாதிரி ஒருவரை ஒருவர் ஆண்டவருடைய அன்பில் நாம் சந்திக்கிறோம், மதித்து பாராட்டி. அவங்க எல்லாம் அந்த 128வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதமாகி மேசையை சுற்றி இருக்கின்ற ஒலிவ மரக்கன்றுகளை மாதிரி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒருவரை ஒருவர் பாராட்டி அன்பில் நிலைத்து நின்று ஒருவருக்கு ஒருவர் உதவி ஒத்தாசைகளை வழங்கி ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதமாக இருப்போம். வீட்டோரங்களில் கனி கொடுக்கின்ற அந்த திராட்சை செடி மாதிரி அப்போது அந்த வாழ்வில் ஆண்டவர் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பகிர்வான். வெளியிலிருந்து வருகின்றவர்களும் இவங்க நீரோடையார்களே நடப்பட்ட ஒரு தோட்டம் மாதிரி இருக்கிறாங்களே என்கிற சந்தோஷத்தில் அவங்களும் நம்மிலிருந்து ஆவியின் கனியை
ஆவியின் வரங்களினால் ஏவப்பட்டு நாம் செய்கிற பொறுப்புகளினால் கிடைக்கும் மகிழ்ச்சியை, சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வழங்கி அது உம்முடைய அப்பமாய், ஜீவாப்பமாய் தருகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால் சோர்ந்து போகாமல் எங்களுடைய வாழ்வு பயணத்தில் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்த்து பகைக்கிறது, உம்முடைய நடத்துதல்களை விரும்பாமல் அதை உதறி தள்ளுகிறது போங்கிற குறை சொல்லுகிற அனுபவங்களிலிருந்து, புலம்பல்களிலிருந்து எங்களை விடுவித்து நன்றியினால், மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை இன்னும் அதிகமாய் நோக்கி பார்க்க, அந்த நாள் நீர் வழங்குகின்ற அந்த புது படைப்பின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை தாரும். உம்மை அனுதினமும் நோக்கி பார்க்கும் வகையில் ஜெப நேரத்தை, உம்முடைய வார்த்தையை தியானிக்கின்ற நேரங்களை, அந்த உம்முடைய செய்திகளை பல்வேறு முறைகளிலே நாங்கள் ஒருவரோடு ஒரு பகிர்ந்து கொள்ள, மேஜை சுற்றி இருந்து மகிழ்ச்சியோடு பகிர்கிற அனுபவங்களை எங்களுக்கு இல்லங்களிலும், எங்களுடைய சமூகத்தின் அந்த நாங்கள் இணைந்து செயல்படுகிற குழுக்களிலும், அலுவலகங்களிலும், பொறுப்புகளிலும் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டருளும் சுவாமி. நீ திருக்கரங்களில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், எங்களை அந்த வகையில் ஒருவருக்கு ஒருவர் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதுனால், எங்களுடைய உள்ளத்திலே தொடர்ந்த நன்றியால், அன்பினால் எங்களை நிறைப்பதினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். மகிமைப்படும் எங்களுடைய மீட்பர் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.